மயிலாப்பூர் சிவகுமார் ஒரு டைரி வந்து கொடுத்தார், ஒரு 80 பக்க டைரி வந்து அந்த பேட்டி முடிஞ்சப்ப வெற்றிமாறன்ட்ட கொடுத்தாரு. இன்னும் பல ரகசியங்கள் இதுக்குள்ள இருக்கு, தேவைப்பட்டா அதை பயன்படுத்திங்கன்னு சொல்லி அந்த டைரியை கொடுத்தாரு. சிம்பு போய் இறங்கிட்டாரு. இறங்கி பயங்கரமான மாசான வரவேற்பு சிம்புக்கு அவரே எதிர்பார்க்கல. சிம்பு சமீபத்தில் போகிற இடங்கள் எல்லா இடத்துலையுமே பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த கிராம மக்கள் வந்து எல்லாருமே சிம்புவை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்புவை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்னுடைய ஹீரோ, யங்ஸ்டர்ஸ்க்கு தான் பிடிக்கும், கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சிம்பு வந்து எல்லாருக்கும் பிடிக்குது. அதுக்கு ரீசன் இருக்குது. என்னென்னா, சிம்பு நம்ம தமிழ்நாட்டு பையன். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜிக்கு போட்டி இருந்துச்சு, அதுக்காண்டி 2 பேரும் வந்து நல்ல நண்பர்கள் இல்லாமல் இருந்தாங்களா? ரஜினி கமலுக்கு போட்டி இருந்துச்சு, நண்பர்களாக தானே இருக்காங்க. விஜய் அஜித்துக்கு போட்டி இருக்குது, நண்பர்களாக தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ் சிம்புக்கு ஒரு போட்டி இருந்தது உண்மைதான். இப்பயும் 2 பேரும் போட்டி நடிகர்கள் தான். ஆனால் நட்பு அப்படிங்கிறது அதையும் தாண்டின விஷயம். F1 ஒரு படம் வந்துச்சு இல்லையா ஹாலிவுட்டில், அந்த படத்தினுடைய பேஸில் அதே மாதிரி வந்து ஒரு கார் ரேஸ் சார்ந்த ஒரு படத்தில் சிம்புவும் அஜித்தும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அனிருத் ஒரு ஆடியோ நிறுவனம் வந்து தொடங்க போகிறாரு. அந்த ஆடியோ நிறுவனம் தொடங்கி அவர் முதல் படமாக வெளியிட போகிறது, அவரோட நிறுவனத்தில் வெளியிட போகிற முதல் படம் வந்து அரசன். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜய் கிரிஷ். அதாவது இந்த ஒரு படத்துக்கான ஹைப் வந்துட்டு இப்போ வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இது ஆரம்பிக்காத நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனால் இந்த படம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறதுக்காக சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நான் சொன்ன மாதிரி தான் இந்த படம், அதாவது சிம்பு அண்ட் வெற்றிமாறன் கூட்டணி வந்துட்டு நடக்குமா நடக்காதா, இது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஹைப் இருந்தது. அண்ட் ஷூட்டிங்குமே வந்துட்டு நிறைய நாள் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ ஒரு வழியாக ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை, இது வந்து எப்படின்னா, இந்த சிம்பு வெற்றிமாறன் காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் புது காம்பினேஷன். கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன். வெற்றிமாறன் வந்து இந்த மாதிரி வட சென்னை மாதிரி படங்கள், ஆடுகளம் மாதிரி படங்கள், நிறைய படங்கள் வந்து தனுஷ் வச்சு தான் கொடுத்துருக்காரு. தனுஷ் வச்சு நிறைய அசுரன்லேருந்து பல படங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ் கொடுத்துருக்காரு. ஸோ தொடர்ந்து தனுஷ் காம்போவோட பயணிக்கிற வெற்றிமாறன் அவர் நல்ல இயக்குனர். அவர் வந்து சிம்புவோட பயணிக்க போகிறார் அப்படின்னும் போது இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே ஆரம்பத்திலே க்ரியேட் ஆகிடுச்சு. அதுதான் உண்மை. ஸோ இங்கே நீங்கள் இந்த கதைக்களத்தை பார்த்தீங்கன்னா, இந்த மயிலாப்பூர் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு ரவுடியோடைய கதை தான் இது எடுக்க போகிறாங்க இந்த அரசன்ற படம். ஸோ இப்போ மயிலாப்பூர் சிவகுமார்னால் அது வந்து சென்னை பேஸ்டு கதையாச்சே, ஒரு அம்டவராதி, இந்த மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு ஏரியா சார்ந்த கதையாச்சே. இதுக்கு எதுக்கு சிம்பு வந்து மதுரைக்கு போயிருக்கார் அப்படின்னா, அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, அந்த மயிலாப்பூர் சிவகுமாரோடைய கதையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மயிலாப்பூர் சிவகுமார் ஒரு டைரி வந்து கொடுத்தார், ஒரு 80 பக்க டைரி வந்து அந்த பேட்டி முடிஞ்சப்போ வெற்றிமாறன்ட்ட கொடுத்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இன்னும் பல ரகசியங்கள் இதுக்குள்ளே இருக்குது, இதை நீங்கள் படித்தீங்கன்னா வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திங்கன்னு சொல்லி அந்த டைரியை கொடுத்தாரு. அந்த டைரியை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக படித்த வெற்றிமாறனுக்கு இதுக்கு பின்னாடி மயிலாப்பூர் சிவகுமார் சென்னையில் தான் ஒரு டான், மயிலாப்பூரில் தான் ஒரு டான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று மதுரையில் இருந்திருக்கு. ஸோ இங்கே மெட்ராஸ்லேயே பிறந்து மெட்ராஸ்லேயே வளர்ந்து மெட்ராஸ்லேயே வந்து தாதாவாக இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி வந்து மதுரையில் என்ன கனெக்ட் இருக்கும் அப்படின்னா, ஒரு க்ளூ ஒன்று சொல்லலாம். அதாவது மயிலாப்பூர் சிவகுமாரை யாராலையுமே போட்டு தள்ள முடியாது, அப்படி ஒரு பெரிய ஒரு டெரராக இருந்தார். டைகர் சிவகுமார்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சிம்புவோடைய டிஷர்ட் பார்த்தீங்களா, ஜெர்சி டிஷர்ட் ப்ளூ கலரில் போட்டுருக்காரு, ஒரு கைலி ஒன்று கட்டிட்டு தான் காஸ்டியூம் வந்திருக்காரு இப்போ ஃபஸ்ட் டே ஷூட்டுக்கு. அந்த டிஷர்ட் பின்னாடி என்ன எழுதியிருக்குன்னா, மதுரை டைகர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த மயிலாப்பூர் சிவகுமாரை டைகர் சிவகுமார் சொல்லுவாங்க, இங்கே மதுரை டைகர்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த கனெக்டிவிட்டி எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த மயிலாப்பூர் சிவகுமாரை யாருமே போட்டு தள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் பலர் வந்து அதை அட்டம் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. அப்போ யார் உள்ளே வந்தாங்க, இந்த களத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து பாலான்னு ஒரு ரவுடி வந்தார்.
இது எல்லாருக்கும் தெரியும். மதுரையிலேருந்து ஒரு பாலான்ற ரவுடி வந்து தான் அந்த அழகுராஜான் அந்த தோட்டம் சேகர் பையனோட சேர்ந்து இந்த சம்பவத்தை பண்ணார். மயிலாப்பூர் சிவகுமாரை தீட்டு கட்டினார். ஸோ அந்த பாலாக்கும் மயிலாப்பூர் சிவகுமாருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னா அது அந்த டைரிக்குள்ளே ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து அங்கே போயிருக்கார். ஸோ எந்த தொடர்புமே இல்லாமல் பாலா வந்து சிவகுமாரை தீட்டு கட்டினாரா அப்படின்னா இல்லை, இதுக்கு முன்னாடியே பாலாக்கும் மயிலாப்பூர் சிவகுமாருக்கும் ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது அப்படிங்கிற கதையை தான் வந்து இப்போ வந்து கோவில்பட்டியில் வந்து ஷூட் பண்ணுறாங்க. சிம்பு போய் இறங்கி பயங்கரமான மாசான வரவேற்பு சிம்புக்கு அவரே எதிர்பார்க்கல. அதாவது அந்த கிராம மக்கள் வந்து எல்லாருமே சிம்பு வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் ஆயிருக்கு. ஸோ என்னன்னா சிம்புவை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்னுடைய ஹீரோ, யங்ஸ்டர்ஸ்க்கு தான் பிடிக்கும், கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சிம்பு வந்து எல்லாருக்கும் பிடிக்குது. அதுக்கு ரீசன் இருக்குது. என்னென்னா சிம்பு நம்ம தமிழ்நாட்டு பையன், நம்ம தமிழ் பையன், டி ராஜேந்தரோட பையன் அப்படின்னும் போது அது எக்ஸ்ட்ராவாக ஒரு குவாலிஃபிகேஷன் அவருக்கு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பு இப்போ பாருங்களேன், சிம்பு சமீபத்தில் போகிற இடங்கள் எல்லா இடத்துலையுமே பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. மலேசியா போயிருந்தார்ல ஒரு நகைக்கடை திறப்பு விழாக்கு, அங்கே வந்து அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் எங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சு வந்து தொந்தரவு பண்ணதுனால 2 ஹோட்டல் வந்து மாறி மாறி தங்கியிருக்காரு. இங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு, அங்கே பெரிய கூட்டம் வந்துருச்சு. யாருக்கும் தெரியாமல் நைட்டாக கார் ஏறி வேற ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காரு, அங்கேயும் பெரிய கூட்டம் வந்துருச்சு. ஒரு ஃபேன் பார்த்தீங்களா சிம்பு பார்க்கணும்னு சொல்லி மலேசியாவில் காருக்கு முன்னாடி வந்து விழுந்துட்டார். உடனே வண்டியை நிறுத்திட்டு அவர் வந்து அந்த ஃபேனை தூக்கி விட்டு ஏதாவது ஆச்சா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இப்படி வரக்கூடாது பிரதர் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போனார் சிம்பு. ஸோ சிம்புக்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி தெரியுது, சிம்புக்கிட்ட வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஸோ இந்த கதையை வந்து சிம்பு தேர்ந்தெடுத்தது அப்படின்னா அந்த தக் லைஃப்க்கு அப்புறம் சிம்புக்கு ஒரு பெரிய வெற்றி படம் வேணும். அந்த வெற்றி படத்தை கொடுக்கக்கூடிய சரியான இயக்குனராக வந்து வெற்றிமாறன் இருப்பார். அப்படிங்கிறதுனால தான் இந்த கதையை வந்து சிம்பு வந்து தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. இந்த கதைக்களமும் வந்து ரொம்ப வித்தியாசமான கதைக்களம். அதாவது நீங்கள் ஆரம்ப காலத்தில் சிம்புவோட தொட்டி ஜெயான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து பேக்ட்ராப்பில் கோயில் மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு. அதனால் அதே மாதிரி ஒரு கிராமத்து பேக்ட்ராப்பில் மதுரையில் சுற்றி கோவில்பட்டியில் நடக்கிற ஒரு கதை, அது அப்படியே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்து சென்னையில் எடுக்க போகிறாங்க. மதுரையில் வந்து கோவில்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. 15 நாள் அங்கே ஷூட் பண்ண போகிறாங்க. சிம்பு, ஆண்ட்ரியா அண்டு சமுத்திரக்கனி இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. 3 பேரும் இப்போ உள்ள நடிச்சிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு கேமியோ பண்ண போகிறாருங்கிறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் சஸ்பென்ஸ்லேயே வச்சுருக்காங்க. அதெல்லாம் சமந்தா அந்த படத்தில் வந்து நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. பிரபு இருக்கார், நெல்சன் இருக்கார், நிறைய பேர். அதாவது இந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனில், ஒரு இது வரைக்கும் பண்ணாத கதாபாத்திரத்தில் ஒரு ரேரான காம்பினேஷனில் பண்ண போகிறாங்க. இப்போ கோயில்பட்டி வந்து களை கட்டி இருக்கு. ஏன் தெரியுமா? ஒன்று சிம்பு போய் இறங்கி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அரசன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார்ல போர் தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா, அவருடைய படப்பிடிப்பு தனுஷ் அங்கே நடிச்சிட்டு இருக்காரு அதே கோயில்பட்டியில். தனுஷும் இருக்காரு, சிம்பு இருக்காரு. ஸோ ஊரே பார்த்தீங்கன்னா திருவிழாவாக இருக்குது. ஒரு பக்கம் தனுஷ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அநேகமாக தனுஷ் ஷூட்டிங் இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். தனுஷ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சிம்பு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. 2 பக்கமே பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. ஒரு பக்கம் தனுஷ்க்கு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு, இங்கே சிம்புக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. 2 படமே பார்த்தீங்கன்னா பெரிய பலத்த போலீஸ் பாதுகாப்போட ரசிகர்கள் தள்ளுமுள்ளுக்கு நடுவில் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. சார், இப்போ தனுஷ் அவர்களை பற்றி நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த ப்ரோமோ வந்து நாம் இப்போ பார்க்கும் போது சிம்புவோட ஒரு டைலாக் இருக்கும், நம்ம கேரக்டரில் யார் சார் நடிக்க வைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது நெல்சன் சொல்லுவார், நீங்களே சொல்லுங்கள் தனுஷை நடிக்க வைங்க சார், நல்லா நடிப்பாப்பில். ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பு அவர் தனுஷ் இவங்க 2 பேருக்குமான சண்டை வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்குன்னா நிறைய பேர் பேசினாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் உடைக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ அந்த படத்தில் அந்த ப்ரோமோவில் கூட தனுஷ் பேரை யூஸ் பண்ணது எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லை, அந்த படத்தில் தனுஷ் பேரை யூஸ் பண்ணுறதுன்றது இல்லை. இது என்னன்னா, இது 2 பேருக்கும் போட்டிங்கிறது இருக்க தான் செய்யும். 2 பேரும் சமகாலத்தில் உள்ள வந்த நண்பர்கள். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜிக்கு போட்டி இருந்துச்சு, அதுக்காண்டி 2 பேரும் வந்து நல்ல நண்பர்கள் இல்லாமல் இருந்தாங்களா? ரஜினி கமலுக்கு போட்டி இருந்துச்சு, நண்பர்களாக தானே இருக்காங்க. விஜய் அஜித்துக்கு போட்டி இருக்குது, நண்பர்களாக தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ் சிம்புக்கும் ஒரு போட்டி இருந்தது உண்மைதான், இப்பயும்
உண்மையும் 2 பேரும் போட்டி நடிகர்கள் தான். ஆனால் நட்பு அப்படிங்கிறது அதையும் தாண்டின விஷயம். அதனால தான் அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து வெற்றிமாறன் பல படங்கள் வந்து தனுஷோட சேர்ந்து பயணிச்சிருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணுற விஷயம்தான். வேறு யாருமே வந்து தனுஷ் அதாவது சிம்பு வச்சு பண்ணுற இந்த ப்ராஜெக்ட் வெற்றிமாறன் பண்ணுறாருன்னும் போது வெற்றிமாறனுக்கு முதல் வாழ்த்து சொன்னதே வந்து தனுஷ் தான். ஸோ இப்போ ஒரே ஊரில் இருக்காங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு சந்திச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெற்றிமாறனும் தனுஷும். ஸோ இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறது இதெல்லாம் வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கிற விஷயம்தான். போட்டிங்கிறது வந்து நடிப்பில் தான், ஆனால் நட்புங்கிறது அதையும் தாண்டின விஷயம். அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு இல்லையா? அண்ட் சார் இப்போ நீங்கள் பேசும்போது வெற்றிமாறன் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு டைரி கொடுக்கப்பட்டுச்சு. மதுரையிலேருந்து ஒரு கேங்ஸ்டர் வந்தாங்க. ஆல்ரெடி சென்னையில் போன கேங்ஸ்டர் ஒரு பக்கம், மதுரையிலேருந்து ஆல்ரெடி ஒரு கேங்ஸ்டர் இருந்தாங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல சார். அப்படி ஒரு பேலட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, எஸ்டிஆர் மதுரைக்கு போயிட்டாரு. அப்போ ஆல்ரெடி அந்த மதுரையில் ஆல்ரெடி இருந்த அந்த கேரக்டர் தான் விஜய் சேதுபதியாக இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கேமியோ எந்த படத்துலையும் பண்ண மாட்டேன்னு சொன்ன விஜய் சேதுபதி இந்த படத்தில் ஓகே சொல்லியிருக்காரு. மேபி அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் அதுக்கு இருக்கணும். ஒருவேளை சிம்புவும் விஜய் சேதுபதியும் ஒரு ஃபேஸ் ஆஃப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விஜய் சேதுபதி அந்த பாலா கேரக்டரில் நடிப்பாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 15 days வந்து கோயில்பட்டியில் ஷூட் பண்ண போகிறாங்க. அதோட வந்து அந்த போர்ஷனை முடிச்சுட்டு சென்னையில் தான் வந்து மொத்தமாக பண்ண போகிறாங்க. இந்த வலசரவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆவின் பார்லர் ஒன்று இருக்குது. அது பின்னாடி செட்டு போட்டிருக்காங்க. எப்படி வந்து மயிலாப்பூர் இருக்குமோ, எப்படி வந்து தத்ரூபமாக அதை காட்ட முடியுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டு போட்டு அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாமில்டன் பிரிட்ஜ்னு ஒரு பிரிட்ஜ் போகும். சின்ன கூவம், இந்த 2 பக்கம் கூவம் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் இந்த இடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரிஜினலான பிளேஸு. அது எப்படி இருக்கோ அந்த கிராஃப் அப்படியே வந்து டிசைன் பண்ணி அப்படியே வந்து செட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனுடைய வேலைகள் வந்து துரிதமாக நடந்துகிட்ருக்கு. விஜய் சேதுபதி கேரக்டர் இருக்குமா, சிம்புவும் விஜய் சேதுபதி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணிப்பாங்களா அப்படின்னா இது கேமியோ பண்ணுறாருல, அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன் கேமியோ பண்ணுறாருன்னு நீங்கள் கேட்டீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தானுவோட ட்ரெயின் படத்தில் வந்து விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து விடுதலை படத்தில் வந்து விஜய் சேதுபதியை நல்லா அழகாக பயன்படுத்தியிருந்தார். ஸோ 2 பேருக்குமே நண்பர்களாக இருக்கிறதுனால இந்த கேமியோ கேட்கும்போது அதை தட்ட முடியல. அதுவும் இல்லாமல் வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரத்தை தான் விஜய் சேதுபதி கொடுப்பார். அந்த கதாபாத்திரம் அந்த படத்திலே எக்ஸ்க்ளூசிவானதாக இருக்கலாம். மேபி இந்த ராஜன் கதாபாத்திரம் இருந்துச்சுல்ல, அதுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் கூட இதில் வந்து விஜய் சேதுபதிக்கு இருக்கலாம். இப்போதைக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு கேமியோன்னு தான் பேசுகிறாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா டெவலப் ஆக என்ன ஆகும்னா அது ஒரு எக்ஸ்டென்ஷனல் கேமியோவாக கூட மாறலாம். நிறையா நேரங்கள் வந்து விஜய் சேதுபதி நடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து சிம்புவும் விஜய் சேதுபதியும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற ஒரு காட்சிகள் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு பூஸ் பம்ப்ஸ் காட்சிகளை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பயங்கரமாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும் சார். நிறைய அதாவது இந்த அரசன் ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் சார் வட சென்னைக்கும் அரசனுக்கும் சம்மந்தம் எங்கேயோ இருக்குப்பா, கனெக்டிவிட்டி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய ரீல்ஸ் நான்லாம் பார்த்துருந்தேன். அதெல்லாம் பார்க்க ஒருவேளை இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டவுட்டையும் நான் இங்கே கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை சார். ஸோ வட சென்னைக்கும் அரசனுக்கும் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா சார்? நீங்கள் ஒரு கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இது என்ன கனெக்டிவிட்டியாக இருக்க முடியும்னு சொல்கிறேன். வட சென்னைங்கிறது வந்து சென்னையில் வட சென்னை சார்ந்த ஒரு கதையாக இருக்குது. அதே மாதிரியான ஒரு ரவுடிஸ் பேஸ் பண்ண கதையாக இருக்குது அந்த படம். இந்த படமும் பார்த்தீங்கன்னா இந்த மயிலாப்பூர் சிவகுமாரோடைய கதையாக இருக்கிறதுனால, அதுவும் சென்னையில் நடக்கிற மயிலாப்பூரில் நடக்கிற ஒரு கதையாக இருக்கிறதுனால, இதுவும் வந்து ரவுடி பேஸ் பண்ண கதையாக இருக்கிறதுனால இந்த கதை களம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றுக்கு ஒன்று வந்து சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது என்னென்ன சிமிலாரிட்டி அப்படின்னா அந்த ஏரியா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அந்த ரவுடி அவனுடைய கதாபாத்திரம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த 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 ஏரியாவில் வாழ்கிற மக்களுடைய வாழ்வியல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவங்களுடைய அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்குமே தவிர வட சென்னைக்கும் இந்த படம் அரசனுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தொடர்ச்சியாக இந்த கதை அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதில் இருக்கிற ஏதாவது ஒரு சம்பவம் இதில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான மூமெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா நிச்சயமாக அந்த கனெக்ட் கொண்டு வந்து வைப்பாங்க. அது பெரிய கனெக்டாக இருக்காது. ஏதோ ஒரு சின்னதாக ஒரு அந்த ஒரு லிங்க் ஒன்று இருக்கலாம். ஆனால் பொதுவாக இதுவும் வேற கதை, அதுவும் வேற கதை. முதல்ல இவங்க கிட்ட நான் சொல்லிடுறேன் சார், ரெண்டுமே வேற தான். ஒரு வேளை கனெக்ஷன் இருந்தால் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான் சார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது சார். இப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிம்பு அவர்கள் மலேசியா போனப்போ அஜித் சாரை மீட் பண்ண ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். ஸோ
ஸோ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க 2 பேர் இருந்த ஒரு ஃபோட்டோ, அப்புறம் இப்போ இருக்க அந்த ஒரு ஃபோட்டோ. ஸோ என்ன காரணமாக இருக்குன்ட்டு, ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய ஐடியாலஜி இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேர் காம்பினேஷனில் ஒரு படம் வரப்போகுதுங்கிற மாதிரியான பேச்செல்லாம் இருக்குது. ஸோ ஒருவேளை அதுக்காக தான் மீட் பண்ணியிருப்பாங்களாங்கிற ஒரு டவுட் இருக்குது. எப்படி சார்? அதாவது அஜித் வந்து கார் ரேஸ்க்காண்டி இப்போ வந்து மலேசியாவில் இருக்காரு. ஆமாம். சிம்பு வந்து ஒரு நகைக்கடை திறப்புக்காண்டி வந்து மலேசியாவுக்கு போயிருந்தாரு. ஸோ அந்த இடத்துல அஜித் இருக்காருன்னும் போது அஜித் பார்க்கணுன்னு சிம்பு வந்து விரும்புகிறாரு. அது காரணம் என்ன அப்படின்னா, சிம்பு வந்து பேசிக்லி ஒரு அஜித் ஃபேன். நீங்கள் வந்து இந்த சிலம்பாட்டமாக அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து இந்த பில்லா மாதிரியே வந்து கோட் சூட்லாம் போட்டு வருவாரு. ஐம் பேக்னு சொல்லுவார். நான் சின்ன தலடா அப்படிங்கிற டயலாக்கே அவரே பேசுவார். ஸோ அஜித்தோட ஃபேன் பேசிக்கலாக. அதனால் என்னென்னா அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போனார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இது வந்து அந்த நேரத்தில் போனதுனால இது ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாங்க. F1 ஒரு படம் வந்துச்சு இல்லையா ஹாலிவுட்டில், அந்த படத்தினுடைய பேஸில் அதே மாதிரி வந்து ஒரு கார் ரேஸ் சார்ந்த ஒரு படத்தில் சிம்புவும் அஜித்தும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நிஜமாக தான் சொல்கிறாங்க. அப்படி ஒரு தகவல் வந்து இருக்குது. ஒரு பக்கம் ரூமரா அப்படின்னு விசாரிச்சா உண்மையாலுமே அப்படி ஒரு தகவல் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித்துக்கு அப்படி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை, கார் ரேஸ் இருக்கிற மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசை. அதுக்காண்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, அசைன்மெண்ட்டை 2 இயக்குனர்கிட்ட கொடுத்ததா சொல்கிறாங்க. ஒன்று வந்து சிறுத்தை சிவா. இந்த மீட்டிங்கில் சிறுத்தை சிவாவும் இருந்தார் பார்த்தீங்களா, அஜித் சிம்பு மீட்டிங்கில். ஒன்று வந்து சிறுத்தை சிவா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன். ஸோ 2 பேருக்குமே வந்து அஜித் ஒரு படம் பண்ணுறேன்னு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேர்கிட்டையுமே அஜித் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஐடியாலஜியில் தனித்தனியாக 2 கதை பண்ணுங்கள், ஸ்போர்ட்ஸ் கதை, இந்த மாதிரி கார் ரேஸ் கதை பண்ணுங்கள். அந்த கதை வந்து நான் எந்த கதை பெஸ்ட்டாக இருக்கோ அந்த, அதாவது எப்படின்னா, இப்போ அந்த ஒரு அடித்த தட்டுலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து அந்த கார் ரேஸ் வந்து வெறியனா ஒரு பையன் வரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக அது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா கார் ரேஸை வந்து ப்ரமோட் பண்ணணும்னு அஜித் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால, அது எல்லாரையும் போய் சென்றடையாதனால எல்லாரும் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் கார் ரேஸில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அஜித் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கார். ரொம்ப நாளாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு படமாகவே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிராமத்து இளைஞன் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு கார் ரேஸில் கலந்துக்கணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரை பண்ணுறவன், அவன் என்னென்ன கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் அடி வாங்கி மிதி வாங்கி இந்த இடத்துக்கு வந்தால் எப்படி சக்ஸஸ் பண்ணான போது அது ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிமாக இருக்கும். அதை பார்க்கும்போது அதில் அஜித் நடிச்சிருக்காரு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய பேர் வந்து கார் ரேஸை பற்றின ஒரு எஜுகேஷன் கிடைக்கும். நிறைய பேர் இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் போல், இதுவும் நம்மளை கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதுக்காண்டி அஜித் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனால் அந்த படத்தில் சிம்புக்கு ஒரு முக்கியமான இடம் ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் சிம்புக்கு வச்சு பண்ணுங்கள், 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ சிம்புவும் அஜித்தும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க. அது உண்மை தான். இந்த அரசனுக்கு அப்புறம் சிம்பு வந்துச்சு சேர்ந்து நடிக்க போகிறாங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர் யார் அப்படிங்கிறது வந்து இப்போ தெரியல. அதாவது சிறுத்தை சிவா இருக்கலாம், இல்லைன்னா விஷ்ணுவர்தனா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கதைக்கான வேலை நடந்துட்டுருக்கு. ஏர்லியர் ஸ்டேஜ் இது. இப்போவே எல்லாமே நம்ம பேச முடியாது. ஆனால் அப்படி ஒரு மூமெண்ட், அதாவது வந்து ஒரு இது நடந்துட்டுருக்குங்கிறது உண்மை தான். ஒரு பக்கம் லிட்டில் சூப்பர் ஸ்டார், இன்னொரு பக்கம் அல்டிமேட் ஸ்டார். இந்த காம்போ எப்படி இருக்குமோன்ட்டு ஒரு மாதிரி இருக்குது சார். நீங்கள் வேற சொல்லிட்டீங்க, என்னால் ஒரு இடத்துல உட்கார முடியல. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி சார், அனிருத் அவர்களோட மியூசிக்ஸ், ஸோ அது வந்துட்டு நிறைய இடத்துல நிறைய ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அரசனில் அனிருத் அவர்களோட சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் எப்படி வந்திருக்கு அண்ட் எப்படி இதுக்கப்புறம் இருக்க போகுது சார்? இல்லை, அரசனில் இன்னும் சாங்ஸ் எல்லாம் போடல, அதுதான் உண்மை. இப்போ வந்து பேசிக் லெவலில் தான் இருக்காங்க. அனிருத் இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தினுடைய காம்பினேஷன் வந்து வித்தியாசமான காம்பினேஷன். அனிருத் இது வரைக்கும் சிம்புக்கும் பண்ணலை, அனிருத் இது வரைக்கும் வெற்றிமாறனுக்கும் பண்ணலை. ஸோ சிம்பு வெற்றிமாறன் இணையிற இந்த படத்தில் அனிருத் மியூசிக்னும் போது நிச்சயமாக நல்லாயிருக்கும். மாசான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மாசான சாங்ஸு, மாசான பிஜிஎம்ஸ்லாம் நமக்கு கிடைக்க போகுது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவலை வந்து நம்ம இதில் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, அனிருத் ஒரு ஆடியோ நிறுவனம் வந்து தொடங்க போகிறாரு. அந்த ஆடியோ நிறுவனம் தொடங்கி அவர் முதல் படமாக வெளியிட போகிறது, அவரோட நிறுவனத்தில் வெளியிட போகிற முதல் படம் வந்து அரசன் தான். ஸோ அனிருத்துக்கு இது நீங்கள் சொல்லும் போது எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது அது வேற மாதிரி, வேற வேர்ல்டு, வேற பேரல் வேர்ல்டு மாதிரி இருக்குது சார். ஸோ நிறைய அப்டேட்ஸ், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒரு பக்கம் அரசன், வெற்றிமாறன், சிம்பு காம்போ, இன்னொரு பக்கம் ஏகே அண்ட் எஸ்டிஆர் காம்போ, இன்னொரு பக்கம் அனிருத். இதெல்லாம்
எனக்கு மட்டும் இல்ல பாக்குறவங்களுக்கும் நிறைய ஃபீஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் எப்படின்னா, சார். அதாவது சில பேருக்கு தான் அந்த டை ஹார்ட் ஃபேன்ஸ் இருப்பாங்க. சிம்பு பாத்தீங்கன்னா தொடர்ந்து படங்கள் நடிக்க மாட்டாரு, ஆனா எப்ப சிம்பு படம் வந்தாலும் சூப்பரா ஃபேன்ஸ் இருக்குமா, எப்போ வந்தாலும் சிம்புக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. நான் சிம்பு ரசிகன்டா அப்படிங்கிற மாதிரி நெஞ்ச நிமித்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து படம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்பவுமே அப்படியே இருக்கும் சிம்புவோட ரசிகர்கள்ட்ட. ஸோ டை ஹார்ட் ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோனா அது சிம்பு ஒருத்தர். சார் கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அண்ட் நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு நானே கூஸ் பம்ப்ஸ் ஆயிருக்கேன். ஸோ கேட்குற அவங்களுக்கும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.